ரைட். வணக்கம். வாழ்க வளமுடன் பிள்ளைகள். 21வது வழி பார்க்கணும்டா. எடுத்துட்டீங்களே. அணுவற்றிய கோள மாதிரி உருவை முன்வைத்த விஞ்ஞானி யார்? கோள மாதிரி உரு. நீல்போர், தாம்சன், சட்விக், ரதர்போர்ட். யாருடைய கோள மாதிரி உரு முன்வைத்தது? அது கோள மாதிரி உரு என்ன சொல்லுது? நீ பாருங்க. எப்படி சூரியனை சுற்றி கோள்கள் வலம் வருதோ சரியோ, அத மாதிரி அதனோட கருவை சுத்தி என்ன செய்யுது பிள்ளைகள்? இலத்திரன்கள் இலத்திரன்கள் வலம் வருகுதண்டு. யார் சொன்னது? நீள்போரன்னு சொல்லி இருக்கு. தங்குதோ? சரியா பிள்ளைகள்? இப்படி தமிழில் ஆனவண்ட கருவை சுத்தி இலத்திரங்கள் என்ன செய்யுது? நீள்வட்ட பாதையில் என்ன செய்யுது? சுத்தி கொண்டு இருக்குது. ரெண்டாவது எங்களுக்கு ரதபோட் சொன்னவர் அதான் சொல்ற. என்ன ரதபோட்னு கோளக மாதிரின்னு சொல்றது. இப்ப சூரியன் சுத்தி தான் கோள்கள் சுத்துது. எப்படி சூரியனை சுத்தி கோள்கள் சுத்துதோ அவன் அண்ணோட கருவை சுத்தி என்னது? இலத்திரன்கள் வலம் வருதுன்னு சொன்னவர். சரியா? பிறகு இவருக்கு பிறகு அண்ணோட கருவை சுற்றி இலத்திரன்கள் வெவ்வேறு சக்தி மட்டங்கள்ல விளங்குது. அப்படி வெவ்வேறு சக்தி மட்டங்கள்ல வலம் வருதுன்னு யார் சொன்னது? நீல்போர். சரியா? விளங்குதா? இவர் கருவை சுத்தி இலத்திரங்கள் வலம் வருது. என்ன முடியாது? அதாவது சூரியனை சுற்றி கோள்கள் எப்படி வலம் வருதோ அது மாதிரி கருவை சுற்றி இலத்திரங்கள் வலம் வந்துட்டு இருக்குது. அப்படித்தான். ஆனா சக்தி மட்டங்களை பற்றி அவர் கதைக்கல. விளங்குதா? இதான ஏழோட ஆரம்பத்துல படிக்கிற பேசிக் விஷயம் இதுதான். இதுல தான் போகும். சரிதானே? அப்படியே பார்த்துக்கொள்ளு. சரி, அப்ப சக்தி மண்டங்களை பற்றி யாரு? ரதபோட் கதைக்கல. சரிதானே? அதாவது எர்னஸ்ட் ரதபோட். ஓகே தானே? அப்ப போட் கதைக்கல. அதுக்கு பிறகு வந்து யாரு? நீல் போறாங்க கதைக்கிறார். ரதபோட் சொல்றாரு, மிஸ்டர் ரதபோட், நீங்க சொல்றது சரிதான். சரிதானே? ரதபோட்னா நீங்க சொல்றது சரி. அவனோட கருவை சுத்தி இலத்திரங்கள் வலம் வருது. ஆனா என்னண்டா பிரச்சனை என்றான்னா வெவ்வேறு சக்தி மட்டத்துல வருது. விளங்காடா? வெவ்வேறு சதிமண்டலத்துல வருதுண்டு நீர்போர் கண்டுபிடிச்சு சொல்றாரு. சரியா? உண்மையாவே நாங்க அப்படி வேற ஒரு சதிமண்டலம் பாக்குறோம். முதலாம் சதிமண்டம், ரெண்டாம் சதிமட்டம் எல்லாம் பாக்குறோம்லே. KLM ரெண்டு பாக்குறோம்லே. இலத்திரனை இப்ப எழுதுறாங்களடா. 4 சதிமண்டம் எழுதுறோம்ல. இவர் கல்சியத்துக்கு இலத்திரனை இப்ப எழுதினீங்கடா. கல்சியத்துக்கு எழுதினீங்கடாடா. அனொன்னு 20 என்ன எழுதுறீங்க? 2, 8, 8, 2. இது இலத்திர நினைப்பு தான் அப்படி. ஒரு இலத்திர நினைப்பு எங்க வருது? ஒரு சத்திமண்டத்துல அப்ப 4 சத்திமண்டம் வருதுல்ல. அதை போட்டு அப்படி சொல்லல. அவர் சிம்பிளா கரை வச்சு இலத்திரம் வராம வருது, அவ்வளவுதான். முடிச்சு. ரைட். அதுக்கு பிறகு வந்து நீங்க என்ன செய்ய கண்டுபிடிச்சிருக்காரு? கருவை சுத்தி ஒவ்வொரு சத்திய மாட்டங்களை விளம்புறது. அப்படிதான் ஒவ்வொரு விஞ்ஞானிகள் வந்து ஒரு கண்டுபிடிச்சு விட்டதுல இருந்து அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்வாங்க? கண்டுபிடிச்சு கொண்டு போயிட்டு இருப்பாங்க. இன்னும் அணுகுல ஆராய்ச்சி நிறைய போய் கொண்டு நம்மள இருக்கு. சரியா? போக போக மாறும். சரிதானே? விளங்குதோ? சரியோ? முதல்ல வந்து அணுவை பிரிக்க முடியாது சொன்னாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன். முதல்ல அணுவை பிரிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா? அணுட பிரிக்கலாம். அவனை பிரிச்சு பிரிச்சு போய் அதுக்குள்ள மேல ஓதனிக்கல் இருக்குன்னு சொல்லி போறாங்க. கருவுக்குள்ள புரோத்திரம் நிலத்திர நியூத்திரம் தான். சாரி, கருவுக்குள்ள புரோத்திர நியூத்திரம் தான் இருக்குன்னு சொன்னாங்க முதல். சரியா? இப்ப புரோத்த நிலத்திரம் தாண்டி பிள்ளைகள் 7 தான் படிப்பீங்க. இப்ப சொல்றேன். மீசோன்கள், பொசித்திரன்கள், சரியா, நியூத்ரினியோன்கள், ஐபரோன்ஸ்கள், ஐபரோன்ஸ்கள் விளங்குதா? இப்படி மேலும் ஓதுனிக்கையில் கருவுக்குள்ள இருக்கிறதாக கண்டறியப்பட்டிருக்கு. விளங்குதா? இன்னும் ஆராய்ச்சி நடந்தோதான் இருக்கு. சரிதானே? அப்ப கருவுக்குள்ள நீங்க புரோத்த நியூத்ரனை தான் பிரதானமா கதைக்கிறீங்க. அது மட்டும் இல்ல பிள்ளை. அதுல வேற ஓதுனிக்கையிலும் இருக்குதுதான். அதை நாங்க பார்த்ததுக்குள்ள கருத்துக்களை கொள்ளையில ஏழையும் கருத்துல ஒளியில இருக்குதுன்னு சொல்றோம். அவ்வளவுதான். சரிதானே? விளங்குதோ? இப்படி ஆராய்ச்சி போயிட்டு இருக்கும். அதுக்கு டைம் மாறும். விளங்குதானே? இப்ப இருக்கிறதுல படிங்க. இப்ப பாருங்கோ. இதுக்கு விடை நஷ்டாத போட். சரியோ? நிர்வாக நிர்வாக பதில் அப்படி வைங்க. அவர் ஒவ்வொரு சக்தி மட்டமா கவனமா கேட்கிறவங்க. நிர்வாக என்ன? சக்தி மட்ட கொள்கை. சரியா? சக்தி மட்ட கொள்கை அது ஒவ்வொரு ஒரு சக்தி மட்டத்துல வருது இல்ல, அவ்வளவுதான். சரி, அவர் ஒத்துக்கொள்றாரு. கருவை சுற்றி தானே எல்லாத்தையும் வருது. ஆனா என்ன? வேற வேற பாதையில சுத்தி வருதுடா. விளங்குது? நான் பண்ணிக்கொள்ளுங்க. சட்விக் தானே சம்பந்தம் இல்ல. தொம்சன் வந்து பிளம் புடிங் மாதிரி ஒரு பிள்ளைகள். சரியா? அதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சில எக்ஸ்ட்ரா வந்தாலும். தொம்சன் வந்து பிளம் புடிங் மாதிரி ஒரு. சரியா? தொம்சன். தொம்சன் எழுதிக்கோங்க. தொம்சன். ஜே தொம்சன். ஏல இருக்கு பிள்ளைகள். ஏலையும் பெருசால சும்மா நாலேஜுக்காக இருக்குது. சரிதானே? தொம்சன்.
மொத்தம் 4 பேருடையில அணு கட்டமைப்பு வந்திருக்கு பிள்ளைகள் சரிதானே. முதல்ல வந்து ஜோன் டோல்டன் தான் வந்து அணுவை கண்டுபிடிச்சது. சரி, அணுவோட பேரிட்ட எல்லாம் வரான். சரியா, ரைட்டோ. அப்ப ஜோன் டோல்டன் வந்து என்ன செய்யறாண்டா, கோல் பந்துங்களை ஃபுட்பால் இருக்கு தானே, ஃபுட்பால் இருக்குல்ல, அந்த போல் மாதிரி தான் அணுன்னு சொல்றாரு. ஏற்றுக்கொள்வீங்க நீங்க? இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க, உலகம் வந்துட்டுது. அப்ப அந்த காலகட்டத்துக்கு அதான் ஏற்றுக்கொள்ளப்படுது. போல் மாதிரி இருக்குன்னு அவர் சொல்றாரு டோல்டன், ரைட். இப்ப அதுக்கு அடுத்த இட்டம் என்னது, தோம்சன் இவர் வர ரெண்டாவது. தோம்சன் வந்து பிளம்புடிங்கன்னு சொல்றாரு. பிளம்புடிங்கண்டா எப்படி என்ன, அப்படியே லட்டு இருக்கு தான், லட்டுல பாதி எடுத்தா என்ன அரைக்குளம் தானே. சரி, பசிக்குதே, ரைட். சரியா, லட்டு இருக்குல்ல, லட்டு பாதியை தூக்கினா மிச்ச பாதி என்ன, சாப்பிட்றீங்களா, கவனிக்கும் சரிதானே. மிச்ச பாதி அரைக்குளம் தானடா. அந்த அரைக்குளம் வந்து நேரட்டுமாம். எப்படி அந்த அரைக்குளம் நேரட்டுமாம், அந்த நேரட்டுக்குள்ள இலத்திரங்க மறையட்டுன்னு செய்துக்காம், புதஞ்சிருக்காம். லட்டு எடுத்தீங்கடா, லட்டு எடுத்தீங்கடா, அதுல இந்த கச்சான் பிளம்ஸ் கஜு எல்லாம் புதஞ்சிருக்கும்ல. லட்டு சாப்பிட இல்லையா, சாப்பிட்ருக்கீங்க, ரைட். அப்ப அதுல புதஞ்சிருக்கு தான் கஜுகள், அப்படி புதஞ்சிருக்க மாதிரி. சரியோ, அவனோட கருவு அந்த புறத்தன் இருக்கு தானே, புறத்தான் அந்த நேட்ட புறத்தான், அதுக்கு நேற்றத்துக்குள்ள வந்து நேட்ட கொடுத்துக்க இலத்திரங்கள் புதஞ்சிருக்குன்னு சொல்லி யார் சொல்றார், தோம்சன் சொல்றார். சரியா, அதான் பிளம்படிங் மாதிரி அது. அப்புறம் இவருக்கு பிறகுதான் ரதபோட் வந்து இந்த இந்த லட்டுக்கு அதெல்லாம் இங்க வேணாம் அவங்களுக்கு. சரியோ, இந்த லட்டுக்கிட்டனா அடி பண்ணுவீங்க. சரியோ, உங்க நேட்டுக்குள்ள புதஞ்சிருக்குது, அவங்க இருக்குதான், நல்லதையா இருக்கு. கருவு என்னது, கருவு கோழியில பெரிய ஒரு வழி இருக்குது. வழி சக்தி மட்டங்கள் என்ன செய்யுது, கருவு கோழியில இலத்திரங்கள் வலம் வந்து இருக்குது. சரியா, இலத்திரங்கள் வலம் தான் சொன்ன சக்தி மட்டத்தபடி அவர் கதைக்கலடா ரதபோட். சரிதானே. கருவுக்குள்ள நேட்டம் தான் இருக்குது, அது பொறுத்தட்டு பர்சன்ட் இருக்கு பிள்ளைகள். சரியா, இதோட ஸ்டார்ட்ல வந்தீங்கன்னா தான் படிப்பீங்க இது எப்படி இதெல்லாம் வந்து. இப்ப நீங்க இங்க மறையேற்றம் இல்லத்திறன் நேட்டம் புறத்தொண்டு படிக்கிறீங்களா, ஏழவளுக்கு வந்தீங்கன்னா அது எதை வச்சு மறையேற்றம் கண்டுபிடிச்சது, எதை வச்சு அதை நேட்டம் வந்தது பரிசோதனை ரீதியா படிச்சு எடுப்பீங்க, அவ்வளவுதான். சரிதானே. இப்ப அடிப்படை இந்த நாலேஜ் எல்லாம் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. சரியா. அப்ப அவர் சொல்றாருண்டா, கருவு இருக்குது, கரு வந்து நேட்டம் தான், அதை சுத்தி இலத்திரங்கள் வலம் வருது, அவ்வளவுதான். அது எந்த பாதையில வருதுன்னு அதெல்லாம் அவருக்கு தெரியாது. இலத்திரங்கள் வெளியே வலம் வந்து ஒன்று இருக்குது, இலத்திரங்கள் அவ்வளவுதான். சரியோ. அதுக்கு பிறகுதான் என்னது, மேல்வோர் வந்து என்ன சொல்றார், போட்டு என்ன சொல்ற, சரிதான். சரியோ, கருவுக்கு வழியில இலத்திரங்கள் வலம் வருது, ஆனால் அப்படி, ஆனால் வெவ்வேறு சக்தி மட்டங்களை வலம் வருதுன்னு சொல்றாரு. விளங்குதோடா, வேற வேற பாதையில வருது. சரியா பிள்ளைகள், விளங்குதோ. இதுதான் பிள்ளைகள், எங்கள் அணுக்கள் அணு வந்து இப்படித்தான் வளர்ச்சி அடைஞ்சு நிக்குது இப்ப. சரியோ, இதுக்கு அப்புறம் என்ன வருதோ வரும்போது பார்ப்போம். அந்த காலத்துல நீங்க படிக்க மாட்டீங்க, உங்களோட தம்பி தங்கச்சிகள் அப்படி உங்களோட பிள்ளைகள் படிக்குங்க, அப்ப பார்ப்போம். சரியா, நான் படிச்சுப்பேன் காலங்களுக்கு தான். சரி, சரி, அடுத்தது அப்ப ஓகே. 21 விளங்குதா பிள்ளைகள், ஒரு களி இருக்க நிறைய விஷயம் கதைப்போம். சரியோ, வடையா கிராய்ச்சி கொள்ளுங்க, ஏதாவது புதுசா விஷயம் கிடைச்சா நோட் பண்ணி கொள்ளுங்க. இந்த பிளம்பிங் மாதிரி எல்லாம் உங்களுக்கு இருக்காது, சுத்தத்துல இருக்காது, நோட் பண்ணி வச்சு கொள்ளுங்க. சரியா. அடுத்தது, டிரான்சிஸ்டர் எரிவாயு ஆகியவை தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் மூலகம் இது. எது பிள்ளைகள், போரான் சிலிக்கன் ஜெர்மானியம் எஸ்பிஎன்டா, என்னுடைய அண்டிமணி ஜெர்மானியம் சிலிக்கன். டிரான்சிஸ்டர் எரிவாயுக்கு என்னுடைய சிலிக்கனா, அடி போரானா, சிலிக்கனா போரானா. ம் டிரான்சிஸ்டர் எரிவாயு பிள்ளைகள், எது பிள்ளைகள், சிலிக்கன். இதான் இதுதான் நான் மூணாம் படத்தோட படிங்க, மூணாம் படத்துல இருக்குல்ல, பாருங்க, எடுங்க புது இருக்கா இல்லையான்னு பாருங்க, எடுங்க புது பாருங்க இருக்கா இல்லையாண்டு. எத்தனை பக்கம், தரம் 10 பார்ட் 1, எடுங்க. பார்ட்னா தான் நம்புவோம். புத்தகம் சொல்லல, அது விட்டா நிக்கிறீங்க. இங்க வந்து வீட்டை புத்தகம் வீட்டை புத்தகம் அது. இப்ப எங்க சொல்ல போறீங்க, ஸ்கூல்ல விட்டுறோம். இந்த பாருங்க, 76 பக்கத்துல சிரிக்கனை பெட்டி இருக்கு பிள்ளைகள், சிரிக்கனை பெட்டி. இங்க மேல பாருங்க, அந்த பயன்கள் 77 பக்கத்துல டிரான்சிஸ்டர் எரிவாயு ஆகியவை தயாரிக்க பயன்படும் சூரிய கலங்கள் கணினி துணை கூறுகள். விளங்குதோ, 77 பக்கத்துல இருக்கு பாருங்க, இருக்கா. 3ஆம் பாடம் கம்ப்ளீட்டா படிச்சிருங்கோ. சரியோ, ஒன்றும் முற்றவனாம். டெய்லி நீங்க உன்னோட ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் நோட்ஸ் எல்லாம் இருக்கு, என்னென்ன மூலம் என்னது பயன்படுது, அந்த இயல்புல என்னென்ன பயன்பாடு எல்லாம் தேவைப்படுது. அதை வச்சுதான் கேள்வியில் உடைக்கலாம் கெமிஸ்ட்ரியில். விளங்குதா, பாவத்து நாட்டோனே போட்டுட்டா அந்த மூலத்தை நேரடியாக கேட்க மாட்டான். அதன் இயல்புகள், அதன் பயன்பாடுகள் அவரை பற்றி ஏதாவது சொல்லுவாங்க. விளங்குதா.
ஆனா அவர் எங்களுக்கு தெரியாது, அவரை தெரியும். ஆனா அவரா இவருடைய எங்களுக்கு தெரியும், விளங்குதா? உங்களுக்கு ஸ்கூல் அரபடியா கதைச்சா அரபடியா ஒரு விஷயங்கள் சொன்னா, விஷயங்களை சொன்னா கேட்பீங்க. ஆ, அவங்களா அப்படி சாதிச்சுட்டாங்களா, இப்படி செஞ்சுட்டாங்களா, ஓ ஓகே ரைட் ரைட். யாரது தெரியல, யாரது தெரியல. சில பேரும் கூட தெரியும் இருக்கலாம். சரி அப்புறம் காத்து, அட இவனா, இவனா அதெல்லாம் செய்யுது. ஆ, இப்படி இருக்குல்ல, அதே மாதிரி தான்டா ஆபத்து வந்து பேர் ஒரிஜினல் பேர் இருக்காது, யாருன்னு தெரியாது. ஆனா இயல்புல சொல்லுவாங்க. இயல்புல தெரியும், தெரிஞ்சதான் யாருன்னு கண்டுபிடிப்பீங்க, விளங்குதா? சில இயல்புல சொன்னா பிடிக்கலாம் தானே. உங்க ஃப்ரெண்ட்ஸை பற்றி தெரியும்டா, இப்படி இப்படி என்ன பிடிக்கலாம் தானே. சில உங்களுடைய ஸ்கூல்ல ஒரே பேர்ல இருப்பான், பார்த்துருக்கீங்களா? ஒரே பேர்லயே உங்களை வச்சுலடா, ஒரே பேர்லயே ரெண்டு மூணு பேர் இருந்தா என்னென்ன பிடிச்சு பார்ப்பீங்க? நேரம் பிடிச்சு பார்க்கலாம். கதை கேட்கல, கதை கேட்கன்னு செய்வீங்க. அவங்க அவங்களுக்கு ஒரு ஒரு ஈரோடு வச்சுக்கொள்வீங்க. சரியோ, அடே அவன்டா அந்த குண்டன் அவன் தான். சரியோ, அந்த 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 ஒல்லி தெரிய வந்துருப்பான் அவன், அப்படி சொல்லுவீங்க. அவன் தானே அவன் முடியலாம் கம்மி நிற்கும். அவன் தான் அவன் தான். பேரொண்டு தான், அவங்க அடையாளப்படுத்தி பிரிக்கிறீங்களா அப்படி, வழங்குதா? இப்படி ஒரு இயல்போட சொல்லி கண்டுபிடிக்கிறீங்களா? அப்படி தனிய மூலகத்தை பற்றி வரப்போகுது. அப்ப அந்த மூலகங்கள் குண்டனா வள்ளியா வள்ளியாக இருப்பான்றதெல்லாம் உங்களுக்கு இந்த தியரிக்கலான் இருக்கு, விளங்குதா? இவ்வளவு தெளிவா படிச்சு வை. படிச்சு வச்சா சிம்பிளா கெமிஸ்ட்ரியோட கஷ்டம் இல்லை பிள்ளைகள். நீங்க இந்த படிக்க வேண்டிய விஷயங்கள் படிக்காண்டா விஷயம் தெரியாது, கேள்வியோட கேளாது. அப்போ மார்க்ஸ் வராது தானே. இதான் பிரச்சனை. கஷ்டமன்ற உண்மையா ஈஸியா ஈஸியா மார்க்ஸ் எடுக்கலாம், படிச்சா சொல்லிட்டு மார்க்ஸ் வரும். அது கெமிஸ்ட்ரி தான். சரிதானே. யோசிக்க தேவையில்லை, வடிவா கிளியரா படிச்சிட்டீங்கன்னா சிம்பிளா செஞ்சுட்டு போகலாம். ஒழுங்கா படிச்சுக்கொள்ளுங்க. சரியோ, பாப்பா என்ன தெரியுங்க. 15 நாள் செமினாருக்கு வந்துட்டு 40 மார்க்ஸ் எடுத்தவன் பி எடுத்து வச்சிருக்கான், 33 எடுத்தவன் பி எடுத்து வச்சிருக்கான், 50 மார்க்ஸ் எடுத்தவன் ஏ எடுத்து வச்சிருக்கான். அப்படின்னு அவங்களுக்கு முடியாது. ஆ, செகண்ட் படிக்கிறீங்க, வடியா படிச்சீங்கன்னா வடியா எடுக்கலாம். உங்களுக்கு இருக்கு. 300. அடுத்தது அணுவன் தனிமன் சம எண்ணிக்கையுடைய அயசனின் சமதானி. சமதானி. சமதானி என்ற என்ன? அணுவன் தனிமன் எல்லாம் ஞாபகம் இருக்குதோ? கவனிங்க எல்லாரும். திருப்பி கதைக்கிறோம், அப்படியே கவனிக்கணும். இல்லைங்கனாக்கா ஒழுங்காகலாம் கவனிக்கும். அணுவன் தனிமன் தெரிந்தா அப்படி பாருங்க, எக்ஸ் என்ற மூலப்படுத்த வேண்டா. கீழே வர என்ன புள்ளியர்? செட். மேல வாரது ஏ, அதாவது கீழே வாரது அணுவன், மேல வாரது திணிவன். இதை சொல்ற, இதை சொல்ற என்னது? நியம முறை. என்ன முறை? நியம முறை. சரியா புள்ளியர்? இது 9 கிடக்குது, பிள்ளைங்க 9 இருக்கு. பிள்ளைய உங்களோட ஓயல்ன்றது 9 சேர்த்ததுதான். ஆனா ஏன் 9 இம்பார்ட்டன் பண்றது இல்லைன்றாடா, அங்கே இருக்க அடிப்படை விஷயம்லாம் உங்க ஓயிலுக்கே வந்துட்டு 10 வந்துட்டு, விளங்குதா? அதெல்லாம் உங்களுக்கு ஓயில் காட்டுறதுக்கு 10 சொல்றது. ஆனா 9 பாருங்க, அடர்த்தி என்ற விஷயம் இருக்குது. அடர்த்தி பிசிக்ஸ்ல அடர்த்தி இருக்குல்ல, அப்படி அடர்த்தி என்ற விஷயத்த வந்து நீங்க 9 படிச்சிருக்கீங்க. அடர்த்தியை பற்றி விளக்கமாக படிச்சிருக்கீங்க. ஆனா அந்த சமன்பாடு அந்த அறிவு கொஞ்சம் பயன்படும், விளங்குதா? சரியோ, அப்படித்தான் இங்க 10 எடுத்துருவோம், விளங்குதோ? கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. சரியோ, பாருங்க, இதை நியமமுறைன்னு சொல்றடா. அதாவது ஒரு மூலகத்துல வந்து அணுவன் திணிவன் வந்து குறிக்கிற போது தான் என்னது நியமமுறை. இடது பக்கத்துல மேல வந்து திணிவன், கீழே வந்து அணுவன். பேரத்தை மேல தான் வச்சிருப்போம், மேல வச்சு சும்மா கணிச்சுக்கொள்ளுங்க. ரைட், திணிவன் தெரியுது. ரைட். இதற்கு இருக்கான் சமதானி. சமதானி என்ன என்ன பிள்ளைகள் நீங்க வயசனை தான் காய்க்கும். நாங்கள் ஒரே அணுவண்ணையும் வேறுபட்ட துணிவண்ணையும் கொண்டதான் என்னது சமதானிகள். ரைட்டோ, இது அப்படியே சமதானி. அப்ப சமதானி விளங்கோட பிள்ளைக்கு அணுவன் தெரியணும். அணுவன்டா என்ன? அணுவன கருவில் காணப்படுற புரோத்தங்களை நிக்க, விளங்குதோ? அடுத்தது திணிவனண்டா புரோத்திரம் பிளஸ் நியூத்திரன். திணிவனண்டா என்ன பிள்ளையர்? பி பிளஸ் என். சரியோ, அணுவன் வந்து என்ன பிள்ளையர்? பி செவன் செட். செட் அணுவன், என்ன திணிவன். குறியெல்லாம் ஞாபகம் இருக்கணும், பேர்ல படிச்சதானே. ரைட், திருப்ப சொல்லியே கவனிச்சு கொள்றா, கவனம் பண்ண தேவையில்ல. ஓகே அப்படியே விளங்குதா? அப்ப அணு வேண்டாம் தெரியணும், தெரிய வேண்டாம் தெரியணும். அடுத்த நியம முறை தெரியணும், விளங்குதா? நியம முறை தெரிஞ்சதான் எங்க அணுவனுங்க தெரிய பிடிப்பேன். தெரிஞ்சாதான் சவாரி பிடிப்பேன். சவாரி 3 பேர் நியம முறையில இருக்கு. அப்ப இப்படி தெரியணுமா? இடது பக்கத்துல கீழே வந்தா என்னது அணுவன். பாருங்க பிள்ளை, இங்க எல்லாமே கீழே பாருங்க. ஒன்று 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 என்ன? அப்ப ஒரே அணுவன் இருக்கா? ஒரே அணுவெண்ணையும் வேறுபட்ட தனிமை பாருங்க, தனிமை இங்க 1 2 3 வேறுபட்ட தனிமை கொண்டதா என்னது சமதானிகள். இது ஐதசண்ட சமதானிகள். சரியா? அடுத்த சமதானி ஐதசண்ட
ஐதசன் அணுவின் சமானிகள். அதுக்கு முதலாவது பேர் புரோத்தியம், எனது புரோத்தியம். அடுத்த தூத்தேரியம், அடுத்தது திருத்தியம். இதை சோட்டா ஞாபகம் வச்சுக்க சொல்லி சொல்லி தந்தனுக்கன். புதூதி என்று ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. என்னது புதூதி ஓர்டர் மாறக்கூடாது. ஏன்னா வேற புரோத்தியம் ஒன்று மேலதிரியம் தான் மாறுது. தூத்தேரியம் ரெண்டு, திருத்தியம் மூன்று. விளங்குதா? தி தி த்ரீ, T4 3, ரைட்? ஃபோர் வேணாம், போன நாலு நாலு வந்துடும். 3 3, T3, ஓகே தானே? அப்போ புது தி, ஓகே அப்படியே விளங்குதோ? இந்த ஓரளவு இருந்தால் அவன் இருக்கும். புரோத்தியம் தூத்தேரியம் திருத்தியம். ஓகே, இப்ப கேளிய பாருங்க. இப்ப கேளிய பாரு. அணுவன் என்பன சமானிக்குடைய ஜமானி. அணுவன் தெரியும் ஜமனா இருக்கணும். விளங்குதா? அப்படியே தெரியும். அணுவன் எதுன்னு தெரியும். அணுவன் எத்தனை உண்டு இல்ல? அப்ப அணுவன் தெரியணும்னா ஒன்று மண்ணுங்களா இருக்கு. இங்க ஏன் இருக்கு? சமனா இருக்கு பார். அப்ப என்ன விட புரோத்தியம். இதுக்கு பாவம் சரி மாத்தி கேட்டிருந்தா இந்த கேள்வியில அணுவண்ணு தெரியவண்ணு சவனா கேட்டுக்கான அவ்வளவு கேள்வியில. அப்ப இது வரும் புரோத்தியம் வரும். சரி, அணுவண்ணை விட திணிவன் கூடுதலா இருக்கிற சமானியர் இது. இந்த ஐஎஸ் சமானியில அணுவண்ணை விட திணிவன் கூட இருக்க சமானியர். அணுவோட கூட பேர் 10 இங்கே இருக்கு. அடுத்த மூன்று இருக்கு. அப்ப என்னது தூத்திரியமும் திருத்தியமும் வருது. விளங்குதா? சரியோ? விளங்குது. இப்படிதான் கேட்பான். விளங்குதேடா? ரைட். அது வாங்கி வேறு இதுல வேறு இதுல நியூத்திரனோட இருக்கும். பூஜ்ஜியம் ஒன்னு தோணுனா பூஜ்ஜியம் தானே நியூத்திரன். இதுல எத்தனை 7 ஒன்று. ரெண்டு தோணுனா ஒன்று. அடுத்த மூணு தோணுனா நாலு என்ன? சரியா? 2, ஓகே. இது நியூத்திரன் நினைக்க. இது நியூத்திரன் நினைக்க. வேலை பாருங்கோ. இப்படியும் கேள்வி கேட்கலாம். ஐஎஸ்என் சமானியல்ல அணுவண்ணும் நியூத்திரன் எண்ணிக்கையும் சமனா இருக்கிற சமானியம் கேட்கலாம். கேட்டதில் வரும். இஞ்சன் பூஜ்ஜியம், இஞ்சன் உண்டா ஒன்று ஒன்று தானே. அவர் தூத்தெரியம் வருவார். விளங்குதா? அணுவனை விட எடுத்துள்ள கவனி கவனி. அணுவனை விட நியூத்திரனிக்கு குறைவா இருக்குன்னு என்ன? ஒன்றோட குறைவா பூஜ்ஜியம் தானே. யாரு? புரோத்தியா. அணுவனை விட கூட இருக்கா? அணு உண்டு. ஒன்னோட கூட ரெண்டு இல்லடா. யாரு? திருத்தியம். விளங்குதா? இவ்வளவு தானே களி. இப்படித்தான் களி வரும். விளங்குதோ? உலக விஷயத்துக்கு உலகம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அணுன்னு தெரிஞ்சிருக்கணும், தெரியும் தெரிஞ்சிருக்கணும், நியமம் தெரிஞ்சிருக்கணும், சமானி என்ன தெரிஞ்சிருக்கணும், அடுத்த சமானி உதாரணம் என்ன தெரிஞ்சிருக்கணும், அதுல ஸ்பெஷல் சில பேர் தெரிஞ்சிருக்கணும். எவ்வளவு தெரிஞ்சா இல்ல கேள்வி எப்படி இருந்தாலும் நீங்க செய்யலாம். ஏதாவது தேயில படிக்கிறீங்க. விளங்குதோ? சரியா பிள்ளைகள்? ரைட். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. பேப்பர்ல செய்ய வந்து அது இதே நோட் பண்ணு சொல்ல வேணாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்க நோட் பண்ணணும். அப்ப எது பிள்ளைகள்? புரோத்தியம் தூத்தெரியம் திருத்தியம். இலத்திரனியம் ஒன்று இல்ல. அது 4 விடைக்கு சும்மா அடிச்சு விட்டுருக்காங்க. விளங்குது? இலத்திரனியம் அப்படி வராது. புது அந்த விடைக்குள்ளேயே அந்த ஒவ்வொரு சவானியும் குறிச்சு விடுங்க முடியாது. H11, H12, H13 இப்படியே சவானியன் இதுல வச்சுதான் ஐந்து சவானியம் வச்சுதான் கழிவு வர்றது. ஃபைனல் பேப்பர்ல MCQ இருக்குடா. விளங்குதே? கவனமா.
ஓகே. ரைட். அடுத்த இயற்கை சுயாதீன மூலங்களாக காணப்படும் உலோகங்கள் பின்பற்றுள்ளது. எது விளையாது? ஏயுஜி. சரி விளையாடு. ஏயு. ஏயு என்னடா? பொன். அடுத்து ஏஜி. வெள்ளி. சுயாதீன மூலம் தேர்வுகள் எல்லாம் இருக்கா அப்படி சுயாதீனமா இருக்கு தனியா. ரைட். மூணாவது. இல்லை ஒரு களி செய்துட்டும் கிடைக்கிற டைம் எல்லாம் கிடைக்கும். அந்த டைம் எடுக்கல கதைச்ச விஷயங்களை கிரகிச்சதுல தேவையான விஷயங்களை நீங்க நோட் பண்ணிடணும். சரிதானே? அப்புறம் எல்லாம் ஞாபகத்தில் இருக்க மாதிரி எல்லாம் கேட்டு நீங்க அதை மைண்ட்ல ஸ்டோர் பண்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஒரு எக்ஸாம் கிட்ட போய்க்கலாம் ஒன்று இவங்க ஆண்டு பார்ப்பீங்க. எக்ஸாம் கிட்ட மொத்த கிளாஸ் வீடியோக்கெல்லாம் பார்த்து தேடி பிடிக்கலுமா இல்லை தானே? இப்ப நீங்க நோட் பண்ணி வச்சீங்கன்னா டக்கு எடுத்து பார்க்கலாம்டா. வீடியோ ரெக்கார்ட் இருந்தா கூட அதை தேடி தேடி பார்க்கலாம் பிள்ளைகள். டைம் காணா எக்ஸாம் படிக்க விளங்குதா? அடுத்தது 4 சத்தியமடம் கொண்ட உலகம். சரி, 4 சத்தியமட்டம் இருக்கா? இறுதி சத்தியமட்டத்துல ஒரு இலத்திரன். ரைட். அப்போ ஒரு இலத்திரன், முதலாவது இலத்திரன் 2. உங்களுக்கு தெரியும் தான் அப்படி. இறுதியில ஒரு இலத்திரன் இருக்காண்டா. எப்படியும் ஆரம்பம் முதலாவது சத்தியமட்டத்துல எத்தனை இருக்கும்? 10 இருக்கு முழங்குதா? அப்போ மொத்தம் 4 இல்ல. 1 இது 4ஆவது இடையில 2 3 என்ன வரும்? 8. 8 தான் வரும். ஏன் முதலாவது சத்தியமட்டத்துல உங்களுக்கு எத்தனை பிள்ளை இலத்திரன் நம்பும்? 10 தானே நம்பும். சரி, அதுக்கு பிறகு வேற எல்லாத்துலயும் 8 தானே நம்பணும். முதலாவது 2 கடைசியில 1 இருக்காண்டா. இடையில என்ன வந்து 8 வந்தோடய தான் இங்க 1 வந்திருக்கு. 8 ரம்மி தான் இடம் காணவாங்க போயிருக்காரு விளங்குதா? இப்பெல்லாம் தெரிஞ்சிருக்கோம் முடியல. சரியோ? ரைட். அப்ப 2 8 8 உண்டு. கூடிய அணுவாரையுடையது. கூடிய அணுவாரை என்ற கருவுக்கும் ஆரை என்ற அணுவாரை என்ன ஞாபகம்? இவர் கரு இருக்குது, சத்தியமட்டம் இருக்குதானே. இந்த கருவுக்கும் இந்த சத்தியமட்டத்துக்குமான தூரத்தை தான் சொல்றேன் என்ன அணு ஆரை என்று சொல்லுவோம். அணு ஆரை அடைஞ்சு வேற வட்டத்துக்கார இருக்குதானே. இது வட்டமடா, இது மையம். சரியா? மையத்தையும் பரிதியும் இணைக்கிற கோட்டுக்கு என்ன பேர்? ஆரை. ஆறுதானே? ரைட். அதே மாதிரி வட்டத்துக்கு மையத்தை மாதிரி கோடு ஆற மாதிரி அணுட கருவையும் ஒரு சத்தியமண்டலத்தோட இணைக்கிற கோடை சொல்லுவோம். என்னது? அணுவாரி என்று சொல்லுவோம். என்னது? அணுவாரி. அவ்வளவுதான். சரியா? ரைட். ஓகே அப்படி. அப்ப யார் புள்ளி எழுது? பொட்டாசியம். கல்சியம். கல்சியமும் வரலாம். ஆனா கல்சியத்துக்கு என்ன புள்ளி பிரச்சனை? இதுக்கு பாருங்க எத்தனை புள்ளியர் மொத்தம் எத்தனை கூட்டினீங்கடா? 19. கூட்டினா எல்லாத்தையும் எவ்வளவு வருது? 19. ஆனா கல்சியத்துக்கு 20 இல்ல. கல்சியத்துக்கு 20 இல்லை. ரைட். பாரு. பொட்டாசியம் நாமராது சப்புராது 20 கங்கால இருக்கு. ஓகேயா? அடுத்தது ஈரியல் உள்ள அவுட்சைடை உருவாக்கும் மூலகம் இது. ரைட். ஈரியல் உள்ள அவுட்சைட் எடுங்கோ. புத்தகத்தை எடு. புத்தகத்துல விட அட்டவணை எழுதுவான். 77 பக்கத்துல பாரு. கீழே பார். 77 கீழே ஒரு நீலக்கல் அட்டவணை இருக்கா? இதுதான். ரைட். பாருங்க பாருங்க. ரைட்.
இது ஃபைனல் பேப்பர்ல உள்ள இந்த கேள்வி இருக்குது இந்த ஏரியலுடைய அவுட் சைட். சரி அது புள்ளியர் அலுமினியம் Al2O3 இது நம்மளே என்னது ஏரியல் உள்ள அவுட் சைட் உருவாக்கு. சரிதானே, அதாவது அமில அமில காரமில்ல. சரி அப்படியே முதலாம் கூட்டம் மென்மூலம், இரண்டாம் கூட்டம் மூலகங்கள் மென்மூலங்கள். சரிதானே, மூன்றாம் கூட்டம் ஈரியல்பு, நாலும் அஞ்சும் மென்னமிலம், ஆறும் ஏழும் வெண்ணமிலம், எட்டாம் கூட்டம் வராது. ஏன் அமிலங்கள் அதாவது ஒட்சைட்டுகள் வந்து முடியும். ஒட்சைட்டுகள் சரியா, ஒட்சைட்டுகள் என்னடா ஒட்சனோட தாக்கம் புரிஞ்சு உருவாகிறதா ஒட்சைட்டு, மூலங்கள்லாம் ஒட்சனோட தாக்கம் புரிஞ்சு உருவாகிறதா என்ன உருவார சேர்வைகளுக்கு பேர் என்னது ஒக்சைட்டுகள். ஆனா எட்டாம் கூட்ட மூலகங்களுக்கு தாக்க முடியாது இல்லையே, விளங்குது. எட்டாம் கூட்ட மூலங்கள் எவ்வளவுமே வாய்க்கல, அவையில் எல்லா திட்டங்களும் போடுமானவை, அவையெல்லாம் செட்டில் ஆகி பேசாம இருக்கிறார்கள், விளங்குதா. அவங்க அப்படியே எல்லாம் உறுதியாகி பேசாம இருப்பாங்க. அவங்க எந்த வம்பு சண்டை எதுக்கும் போக மாட்டாங்க, பேசாம தாங்களும் தங்களோட வேலையை வந்து பேசாம இருப்பாங்க, விளங்குது தானே. ரைட்டோ. அப்ப அவங்களும் இந்த கிளைமர் மாட்டாங்க, அதெல்லாம் அந்த இதுக்கு அமில மூல காரணம் கதைக்கிறீர்கள். சரிதானே, ரைட். அப்ப இது தெரிஞ்சுக்க முடியாது. அட்டோட சோர்னோஸ் எடுத்தீங்கன்னா சோர்னோஸ் இருக்கணும், விளங்குதா. அந்த அடிக்கடி இந்த ஒரு செட் கேட்கிற முடியாது, ஃபைனல் பேப்பர்லையும் கூட கேள்வி இருக்குது. சரியா, பார்ப்போம். சரியோ. அடுத்தது மிக உயர்ந்த அயனாக சக்தியை கொண்ட மூலகம் எது? அயனாக சக்தி. அயனாக சக்தி என்ன விளையாது, வாயுநிலையில் காணப்படுற மூலகம் ஒன்றுல இருந்து இப்போ சோடியத்தை பார்த்தீங்கன்னா விளையாது. சோடியத்துக்கு வந்து இறுதி ஓட்டுல ஒரு இலத்திரன் இருக்கும். சரியா, இறுதி ஓட்டுல கடைசி ஓட்டுல இருக்கும். சரியா, அப்ப எங்களுக்கு எந்த ஒரு அணுலையும் வந்து நாங்கள் இறுதி ஓட்டுல இருந்தா முடியாது, கடைசி ஓட்டுல இருந்தா இலத்திரங்களை வழியால அகற்றலாம், இல்லாட்டி கடைசி ஓட்டு தான் சேர்க்கலாம். உலகம் கடைசியில இடமைக்கே முன்னுக்கு கொண்டு போயிடாதானே. ரைட்டோ, ரைட். அப்ப அயனாசக்தி என்ன புள்ளியல் மூலகங்கள்ல வந்து சரியா இலத்திரன் அகற்றுறது, ஒரு இலத்திரன் அகற்றினா முதலாம் அயனாசக்தின்னு சொல்லுவோம். அப்ப அது எப்படி இருக்கணும்னா வாயு நிலையில அந்த மூலம் இருக்கணும், திண்மமாவோ திரவமா இருக்க செய்யல, விளங்குதா. வாயு நிலையில் காணப்படும் மூலம் ஒன்றுல இருந்து ஒரு இலத்திரனை ஆற்றி, சரியா, ஒரு இலத்திரன் ஒரு மூணு இலத்திரனை ஆற்றி, ஒரு மூலண்டா இன்னும் சரியானதா இருக்கு, வேற விளக்கமா இருக்கும். ஒரு மூணு இலத்திரனை அகற்றி அதே வாயு நிலையில் உள்ள அயன் ஒன்றை உருவாக்க. இதுல பிள்ளைகள் விடுறப்பட திருப்பியும் அணு ஒன்று எழுதி விட்டுருவாங்க. அப்படி முதல்ல அணுவா தானே இருக்குது, இலத்திரன் ஆயிட்டினா அது அயனா மாறிடும் இல்லை. பயன இலத்திரன் ஆயிட்டினா இலத்திரம் குறைஞ்சிடும். பாருங்க சோடியத்துக்கு வந்து அணுவா பாத்தீங்கன்னா சோடியத்துக்கு வந்து 2, 8, 1 தான் இருக்கும். அது ஒரு இலத்திரன் குறைஞ்சிடும், அது என்ன பிளஸ் மாறிடும் முடியாது. பதினெண்டு இலத்திரம் என்ன இருக்கும், 2, 8 இருக்கும். கைக்கு விளங்குது. ஒரு அயனாசக்தியான விஷயத்துல அயனையும் கதைக்கிற முடியாது. இதுதான் முடியாது கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரி இதுதான்டா, இப்படித்தான் கெமிஸ்ட்ரி, இதுல ஸ்டைல் இதுதான்டா. இந்த ஸ்டைல பேட்டர்னை பிடிச்சிட்டீங்கன்னா முடியாது கெமிஸ்ட்ரி ஈஸி ஆயிரும். இந்த பேட்டர்னை பிடிக்க நீங்க படி எடுத்தா என்ன செய்யுது கெமிஸ்ட்ரி கஷ்டமா இருக்குது, விளங்குது. பேட்டர்ன் என்ன, ஒரு விஷயத்துக்கு பல விஷயங்கள் முன்னுக்கு அடிப்படை விஷயங்கள் தெரிஞ்சிருக்க வேணும். அது தெரிஞ்சா சிம்பிளா விளங்கும். பிள்ளைக்கு நான் ஆயிரம் விளங்கும் என்ன தெரியணும். அப்ப விளந்தா என்ன ஏற்றம் வரும், நேர ஏற்றம் வரும் தெரியணும். ஒரு இலத்திரம் ஒரு அளந்து இலத்திரம் அகற்றினா அவர் இலத்திரம் இழந்துருவாரு ஆடா, விளங்குதா அப்படி. அது இழந்துருவாரானே இலத்திரம் கொடுத்தாலும் செய்வார், வாங்கிடுவார், விளங்குதா. வாங்கினா ஏற்றம் மறையேற்றம், கொடுத்தா இழந்தால் நேரேற்றம். அப்போ இழந்தால் நேரேற்றம் வரும், ஏற்றால் மறையேற்றம் வரும். இப்படி நேர் மறையேற்றங்கள் உருவாகத்தான் சொல்றேன் என்னது அயன்கள் என்று சொல்லுவோம். என்னது அயன்கள், சரிதானே. அப்ப வாயுநிலை காணப்படும் அணு ஒன்றிலிருந்து ஒரு மூல இலத்திரனை அகற்றி, சரியா, ஒரு மூல இலத்திரனை அகற்றி அதே வாயு நிலையில் உள்ள அயன் ஒன்றை உருவாக்க, எனது அயன் ஒன்றை உருவாக்க வழங்க வேண்டிய எளிவளவான சக்தி எவ்வளவு, எவ்வளவு குறைஞ்ச சக்தியோ அவ்வளவு கொடுத்தா சரி. அதே ஒரு 1000 ஜூல கொடுத்தா அந்த இலத்திரம் வெளியே போக முடியாது, அதே 1000 ஜூலாம் கொடுக்கணும். சரியோ, 1500 ஜூலோ, 1010 ஜூலோ, 1100 ஜூலோ கொடுக்குது, விளங்குது. அதுதான் இழிவலான சக்தின்னு சொல்றேன். இப்போ இழிவலான சக்தி இழிவலவாண்டாப்லே குறைஞ்ச அளவு, சரியா. இப்போ குறைஞ்சா குறைஞ்ச சக்தி இல்லை, அதாவது விளங்கி கொடுங்க தமிழ்ல. 1000 ஜூல் சக்தி கொடுத்தா தான் அந்த இந்த இடத்துலண்டா இந்த இடத்துல வெளியே போகணும்டா பிள்ளைகள். அவருக்கு 1000 ஜூல் சக்தி கொடுத்தா தான் அவர் வெளியே போவாரண்டா. நீ 999 ஜூல் கொடுத்தா போகுமோடா, போகுமே இல்லதானே. சரியா, இப்ப நீங்க போய் கடையில் அங்க ஒரு பொருள் ஒன்று வாங்குறீங்க, அந்த பொருளின் விலை வந்து 1000 ரூபா, விளங்குதா. 1000 ரூபாய்டா 999 கொடுத்தா தருவாங்களோ வழக்காரங்க, இல்லதானே. ஆ, ஆனா அதை நாங்க வந்து
990 அடிச்ச பொருளுக்கு 1000 கொடுத்தவொன்னா 1 ரூபா மிச்சம் வராது, கவனிச்சிருக்கீங்களா? அடே 99 இருந்தா 1 ரூபா மிச்சம் வருமாடா, 100 ரூபா தரும். 990 இருந்தா 1 ரூபா மிச்சம் வராது, விளங்குது? அதே 1000 பொருளுக்கு நாங்க 990 கொடுத்தா மாமி 1 ரூபாய் கொண்டு வணங்கப்பாங்க. இங்க இருக்கிறீங்க யோசிச்சு பாரு, அப்படி ஒரு நாளைக்கு 1 ரூபா படி 1 லட்சம் பேர் விட்டா கூட போகும் புள்ளியில், 1 லட்சம் போகும். அது ஒரு ஆள்கிட்ட போகாது, ஒட்டு மொத்தமா பார்த்த வேண்டாம், விளங்குது? ரைட், சரி. அதுக்கு என்னோட சொன்னீங்க இல்லை, 1 ரூபாய்க்கு டொவி கூட அதில் வாங்கிட்டு வரல, அது உடனே நீங்க மாத்தி கொண்டு போகணும். சரி கவனிங்க, அப்ப 990 கொடுத்தா வெளியே போக மாட்டா, இல்ல தானே? ரைட், அப்ப நான் என்ன செய்யறேன், சரி 1100 ஜூல் கொடுக்குறேன், என்ன நடக்கும்? போதான் போகும், சரியோ? இது கூட தான்டா, 1000 பொருளுக்கு நீ 1000 சரியா கொடுத்தா சரிதான் புள்ளியல், 1100 கொடுக்க தேவை தானே, விளங்குதா? சரியா, 1100 கொடுங்க, நான் 1100 கொடுக்குறேன், 1001 ஜூலோ கொடுக்குறேன். தேவையோ? தேவையே இல்லை, 1000 ஜூலோ கொடுத்தாலே காணும். அதான் அந்த இழிவட வாசின்னு சொல்றது, விளங்குதா? இந்த அயனசத்தின் வரவழக்கத்துல பிள்ளைய குழம்புற இடங்கள் இதுதான். இதெல்லாம் தெளிவா இருங்கோ. அதிகம் பிளவுறது சில வரவழக்கம் கேட்பாங்க, அயனாக்கல் சக்தி என்பதால் இப்படிதான் கேட்பாங்க, அயனாக்கல் சக்தி என்பதால் நீர் விளங்கிக் கொள்வது யாது? இந்த என்றால் என்ன கேட்கறதுலாம் பழைய ஸ்டைல் பிள்ளையர், என்றால் என்ன என்று கேட்கறதுலாம் ஒரு பழைய ஸ்டைல் மாதிரி, விளங்குது? அது கொஞ்சம் போயிட்டு நீர் விளங்கிக் கொள்வது யாது, சரியா? நீர் விளங்கிக் கொள்வது யாது, நல்லா இருக்குல்லே? அதுக்கு பதில் நல்லா எழுதலாம், என்றால் என்னதான் பழுது திருப்பி எழுதலாம். நீர் விளங்கிக் கொள்வது யாது, எனக்கு விளங்கவில்லை. அயனசக்தினா என்றா என்ன எனக்கு விளங்கவில்லை, திருப்பி பதில் அப்படி எழுதியிருக்காங்க, எழுதியிருப்பாங்க. வெறும் 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 ஃபைனல் மார்க்கிங்லேயே வாரது. ஓ, அப்படி இருக்கு பிள்ளைகள், சரியோ? ஏஎல் நடந்திருக்கு, ஏஎல் மார்க்கிங் நடந்திருக்கு, சரியா? சக்சகளி கட்டாக்களி தான் வெறும் முதலாளிக்கு விடாளிக்கு முன்னுக்கு இருந்த விடம் கேட்டால் அவருக்கு தெரியவில்லை, விடைக்கு ஆன்சர். அடுத்த கேள்வி, பக்கத்துல இருந்த விடம் கேட்டால் அவருக்கும் தெரியாது. அடுத்த கேள்வி, பெண்ணுக்கு இருந்தால் அவருக்கும் தெரியாது. சரி, அடுத்த கேள்வி, சூப்பர்வைசர்கிட்ட கேட்டால் அவருக்கும் தெரியாது. இப்படி பேப்பர் கிடையாது, ஒன்றும் தெரியாத சும்மா இருக்கணும். எக்ஸாம் கூட வந்து நித்திர விட விட மாட்டாங்க, விளங்குதா? எக்ஸாம் கூட வந்து இப்போ நித்திர விட மாட்டாங்க. அப்போ 3 மணி தேரம் ஒரு இடத்துல அப்படி இருந்து நித்திரையும் கூடாது, உங்க போனும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, அப்படி இருக்கும். ஒன்று கடையில் விட எழுதணும், அதான் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அப்படியே அது கூட அந்த இங்கிலீஷ் பாடங்களுக்கு அனுபவம் இருக்கும் நினைக்கிறேன், அநேகமானாக்களுக்கு அதிக மாணாக்களுக்கு இங்கிலீஷ் பாடங்கள் அதுக்கு இருக்கும், தெரிஞ்சாதான் எழுதலாம், இல்லதான் இல்லாட்டி அப்படியே வந்துட்டு இருக்குது, சரியோ? அப்ப என்ன நடக்கும், சும்மா எழுதுறது, தங்க சொந்த சோகம் எழுதுவாங்க, தங்க கஷ்டங்கள் எழுதி விடுவாங்க, எப்படி அதை பாஸ் பண்ணி விட்டுருங்க, விடையொன்னு பாஸ் பண்ணி விடுறேன் என்ன, விளங்குதோ? இப்படிலாம் நடக்கும், விளங்குதோ? அப்ப கவனமா இருக்கணும், சரியா? என்ன எழுதுற என்ன அப்பயும் சும்மா எழுதக்கூடாது, சரியா? ரைட், சரி. அப்ப இதான் பிள்ளைகள் அந்த இழிவரான சக்தி, அதுல வந்து எழுத கவனம், அணுவம் வந்து அயனா மாத்திரம், திருப்பி அணுவம் எழுதி விட்டுறக்கூடாது, விளங்குதே? அதுல தெளிவா இருந்தீங்கன்னா சரி, சரியா? ரைட்டோ? இதில் கேட்டிருக்காங்க, அயனாக சக்தி மிகவும் உயர்ந்த அயன சக்தியை கொண்ட மூலம். இதில் அயனா சக்தியின பிள்ளைகள் உயர்வா இருக்கிறது 8ஆம் கூட்ட மூலம், இதுதான் பிள்ளைகள், வாங்குதா? 8ஆம் கூட்ட மூலம் தான் அவங்களுக்கு உறுதியா இருக்கு. முதலாவது ஹீலியம், அடுத்தது நியோன், அடுத்தது ஆகன். இவருக்கு 2, இதுக்கு 2,8, 2,8,8. சரியா? சத்தியமான கூட தானே? கருவில தூரம் கூட கூடடா, இந்த இடத்துல ஈஸியாக இருக்கலாம், விளங்குதா? கரையை கிட்ட இருந்தா, கருவு கிட்ட இருந்தா அப்படியே, சரியா? கருக்கு கிட்ட இருந்தேன்டா கரை கவச்சு கூட தானே நல்லா இழுத்து வச்சிருக்கும். அவர்கிட்ட இந்த இடத்துல அவர்கிட்ட என்ன செய்யணும், அதிக சக்தி கொடுக்க வேணும், சரியா? அதிக சக்தி செய்யணும், கொடுக்க வேணும். அப்ப எங்களுக்கு உயர்வான அயனாசக்தி விளையாட்டு தெரிஞ்சவங்க, உயர்ந்த அயனாசக்தி கொண்டது 8ஆம் குட்ட மூலகங்கள் தான், வேற யாருமே இல்லை, விளங்குதா? ஏன் காரணம் என்ன, அவங்களோட இறுதி ஓடுதல் பூர்ணமாக நம்பி இருக்குது, உறுதி கூடியாக்கள், விளங்குதா? கேட்பாங்க, அவையில வந்து ஓடுதல் வந்து பூர்ணமாக நம்பி இருக்கு, உறுதி கூடியவர்கள் என்ன என்றால் என்னது, அந்த அயனாசக்தி கூட, ரைட்? அதுலயும் யாரு கூட பிள்ளைகள், மேலே இருக்கிற ஹீலியத்து தமிழில் கூட, அதுக்கு அடுத்ததான் நியோன், அதுக்கு அடுத்ததான் அயனாசக்தியை பார்த்தோம்னா அப்படித்தான், ஹீலியத்து தமிழில் கூட, அடுத்தது நியோன், அடுத்தது ஆகன், இப்படிதான் வரும், பிள்ளைகள், ரைட்டோ? அப்போ கேள்வியை பாருங்க, கல்சியம், ஆகன், நியோன், ஹீலியம், மிகவும் உயர்ந்த அயனாசக்தியுடைய கொண்ட மூலம் எது? ஆகனுக்கு இருக்கு, நியோனுக்கு இருக்கு, ஹீலியம் பாருங்க, 8ஆம் கொண்ட மூலம் 3மே இருக்குது, சரியோ? கல்சியம் போட்டீங்கன்னா உங்களை அடிதான் போடணும், கல்சியம் எங்க 2ஆம் கூட்டம் இல்லை, ரைட்? அப்போ இது ஹீலியம் தான் வரும், சரியா? விளங்குதா? நோட் பண்ணி வைங்க பிள்ளைகள் தேவையான விஷயங்களை. அடுத்த டெனிம் மூட்டை பயன்படும் மூலம் எது? சோடியம், நேரடி கேள்வி, சோடியம் இண்டிகோ சாய தயாரிப்பு, வைங்க, சோடியம் இண்டிகோ தயாரிப்பு, எடுத்து பேர் கையோட புத்ததை என்னது கதைக்கிறேன், எடுத்து பார்த்தா உனக்கு விளங்கும், ஞாபகம் இருக்கும்.
எழுபதாம் பக்கம் வேணுங்கோ. எழுபதாம் பக்கத்துல கடைசியில பாருங்கோ. கடைசி பாயிண்ட்ஸுக்கு மேல ரெண்டாவது பாயிண்ட்ஸா இருக்கு பாருங்க. சோடியத்தின் பயன்படும் சந்தர்ப்பங்கள் இருக்கு 70 எழுபதாம் பக்கம். அதுல கடைசி பாயிண்ட்டுக்கு மேல் பாயிண்ட் பாருங்க. இண்டிகோ தயாரிக்கவும் டெனிம் துணியை நிறமூட்டவும் பயன்படுகிறது. சரி, இண்டிகோ சாயம். சரியோ. அப்ப இப்ப ஏன் பிள்ளை இப்ப புத்தகத்தை உங்களை கையோட பார்க்க சொல்லணும். ஒன்றே புத்தகத்துல விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சு கொள்ளணும். அதே நேரத்துல அதை போய் பார்க்க பாருங்க முடியாது. டென்னி துணி நம்ம பயன்படுது பக்கத்துல இண்டிகோ சாய தயாரிப்பு ஞாபகம் வருதா இல்லையா? அப்ப அதுல இப்ப இண்டிகோ சாய தயாரிப்பு பயன்படுற மூலம் அப்படியே அந்த பையன்களை டக்குனு ஒரு டக்குன்னு இப்படி கேள்வி பார்க்க சின்ன கேப் விடுவோம் தானே அந்த இதுலயே அதில் டக்குன்னு பார்த்துட்டே டக்குன்னு மெமரிக்குள்ள ஏறிடும் போல. இப்படித்தானே கேள்வி செய்துட்டாடா விடையில வந்து நோட்ஸ் போய் பேர் பார்க்கல தேடி தேடி பேர் பார்க்கல பக்கத்துல 4 பாயிண்ட்ஸையும் படி. இப்படி தமிழே படிக்கிறேன். இப்படி படிச்சுட்டு எக்ஸாம்ல போய் கேள்வி ஞாபகம் பெரும் பிள்ளை ஞாபகத்து கூட இருக்கும். ரைட். அடுத்த தாவரங்கள் காணப்படாத வெள்ளம் எது பிள்ளைகள்? தாவரங்கள் காணப்படாது சுக்ரோஸ் மோட்டோஸ் பெக்டோஸ் எலக்ட்ரோஸ். எடுங்க புத்தகம். பார்ட் 1 முன்னுக்கு முதலாம் படம் வேணே. எடுங்க 4ஆம் பக்கம். தாவரங்கள் காணப்படாது. மோட்டோஸ் இருந்தா பிள்ளைகள். சுக்ரோஸ் இருக்கு. லக்டோஸா பிரக்டோஸா பாருங்க. 5வது பக்கத்துல பாருங்க. லக்டோசன் அட்டவணையில பாருங்க இருக்கு. தாவரங்கள் காணப்படாத ஒரே ஒரு வெள்ளம். தாவரங்கள் காணப்படாத ஒரே ஒரு வெள்ளம். குளுக்கோஸ் இருக்கு, மாப்போல் இருக்கு, குளுக்கோஸ் இருக்கு, மோட்டோஸ் எல்லாம் இருக்கு பிள்ளைகள். 30 வருது இல்லை அதுக்குள்ள. லக்டோஸ் அது பால் நம்மளே இருக்கு, பால் இருக்கும். சரியா. சரி, பசுப்பால் தாய்ப்பால்ல இருக்குது. அது தாவரம்ல தானே. சரியா, தாவரம்ல தானே. ரைட். ஓகேயா. 29 கடி சரி. அங்கே வாங்கோ. இப்போ லக்டோஸ் பக்கத்தில் அப்படியே மாட்டோஸ் குளுக்கோஸ் எல்லாம் டக்குனு பாருங்க. டக்குனு அப்படி ரிவிஷன் பண்ணீங்கன்னா சரி குயிக்கா படிச்சிடலாம். எந்த கிளாஸுக்கு வரைக்கல பாட புத்தகம் கையில பக்கத்துல இருக்க முடியாது. பாட புத்தகம் இந்த டியூட் நோட்ஸ் காப்பி இருந்தா சரி. அங்க தேடி கொண்டு இருக்குல்ல. ஸ்கூலுக்கோ இல்ல டியூஷனுக்கோ வந்துட்டு அதை சொல்லுவீங்க. சரி புத்தகம் வீட்ட கொப்பி வீட்ட கொப்பிய மாறி கொண்டு வந்துட்டேன். புத்தகத்தை பாட்டு பண்ணுக்கு பாட்டு கொண்டு வந்துட்டேன். எல்லாம் வீட்ட வீட்ட. இப்போ ஆன்லைன்ல என்ன சொல்றீங்க? அதுக்கும் நீங்க வெரி வெரி டேலண்டட். ஸ்கூல்ல விட்டு வந்துட்டேன் சார். ஃப்ரெண்ட் வாங்கிட்டு போயிட்டான். டியூஷன் விட்டு வந்துட்டேன். பாத்தீங்களா எப்படி உருட்டுறீங்கன்னு. ம். அடுத்த வன்மூலத்தை உருவாக்கக்கூடிய மூலங்கள். வன்மூலம் என்ன பிள்ளைகள்? எது பிள்ளைகள்? முதலாம் தானே. அவுட் சைட்டுகள் என்ன வன்மூலம் முதலாம் கூட்டம் தொகுதி எடுத்தீங்கன்னா சரி. மெக்னீசியம் கல்சியம் என்ன பிள்ளைகள்? 2ஆம் கூட்டம். சோடியம் பொட்டாசியம் முதலாம் கூட்டம். ஆவத்தாண்டு எடுத்து பேர் ஆவத்தாண்டு சரி. எல்லாத்தையும் வச்சு முடிக்கலாம். எடுங்க. ஆவத்தாண்டு நடக்குதானே. எத்தனையாம் பக்கம்? 59ஆம் பக்கம் எடுங்க. கடைசியில இருக்கு பாருங்க ஒரு பச்சை கட்டவனே. 59ஆம் பக்கம் அதை பாருங்க. முதலாம் கூட்டம் பண்றது கூட்டம் தான் பிள்ளைகள். தேயிலோடைய படிச்சாச்சு கவனம். ஓகே. இந்த 3ஆம் படம் கெமிஸ்ட்ரி உரிய இன்னொரு ஓயிலாக செஞ்ச சமயம் அந்த அப்படி ரெக்கார்டாகவே இருக்கு பிள்ளைகள் யூடியூப்ல. சரியா. நீங்க சும்மா இந்த யூடியூப் சேனலுக்கு போனாலே பார்க்கலாம். சரிதானே. அடுத்தது உங்களுக்கு அதை திருப்பி போட்டு 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 நம்மள அடிக்கடி போட்டேன். சரியா. நான் திருப்பி இப்போ போட்டு விடுறேன். கெமிஸ்ட்ரி எக்ஸாம் பார்த்து எல்லாம் கிளியர் பண்ணிருங்க பிள்ளைகள். அது 3ஆம் படத்தை கிளியர் பண்ணீங்கன்னா அது தொலைச்சி பிள்ளை அப்படியே ஒரு யூனிட்டும் கனெக்ட் ஆகிக்கொண்டே வரும். இப்போ பிசிக்ஸ்ல வந்து நீங்க நேரோட்டியக்கம் படிக்கிறீங்க 2ஆம் படம். அது நீ படிச்சுட்ட பிள்ளைகள். இப்போ யோசிச்சு பாருங்க. நேரோட்டியக்கம் படிக்காட்டி கூட சரியா. நேரோட்டியக்கம் படிக்காட்டி கூட உராய்வு விசை படிக்கலாமா இல்லையா? நியூட்டன் இயக்கவியல் படிக்கலாமா இல்லையா? செய்யலாம் தான் உங்களுக்கு. உடைய விசை படிக்கலாமா இல்லையா? பிசிக்ஸுக்கு வந்து ஒரு ஒரு பாடங்களும் இந்த தொடர்பு வந்து குறைவு பிள்ளையா. ஒரு நூற்றுக்கு ஒரு 5-10 வீதம் சொல்லலாம். விளங்குதா? ஆனா கெமிஸ்ட்ரியில 100% வீதம் 95% தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு யூனிட்டுக்கு. இதால தான் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி கஷ்டமாகுது. மற்றபடி அங்க ஒன்றுமே இல்லை. விளங்குதா பிள்ளைகள்? சரியா. இந்த மாதிரி அந்த ஓயிலுக்கு 150 பேர் கிட்ட சமையல் வந்தவங்க பிள்ளைகள். சரியோ. அதுல அந்த 150 பேர்ல கிட்டத்தட்ட 80 வீதமானாக்கள். எத்தனை? 80 பேர்ல 80 வீதமானாக்கள் சயின்ஸ் கஷ்டம் கொண்டு வந்தாக்கள். கடைசி நேரத்துல சயின்ஸ் கஷ்டம் கொண்டு வந்தாக்கள் பிள்ளை. விளங்குதா? சரியா. கஷ்டம் கொண்டு வந்தாக்கள் கடைசியில போய்க்கல. இவ்வளவு தான் சயின்ஸா? இவ்வளவு இதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். இவ்வளவு ஈஸியா இருக்கா?
ரெண்டு எல்லாம் நம்பிக்கையோட போனாங்க அப்படி நாங்கள் சார் இந்த ரிசல்ட் எடுப்போம் இந்த ரிசல்ட் எடுப்போம் நேற்று தான் ஒரு மெசேஜ் பண்ணேன் ஓ ரிசல்ட் வந்துட்டு அவர் அந்த சமயம் வந்துட்டு ஃபீட்பேக் அனுப்பிக்கல சார் எனக்கு கடைசி டெஸ்ட் தான் வந்தது 40 மாசம் எடுத்திருக்கேன் நான் கட்டாயம் ஃபைனலில் வந்து பி எடுப்பேன்னு சொல்லி எனக்கு அப்போ மெசேஜ் போட்டவர் சரியா ரைட் ரெண்டை போட்டிருக்கார் சொன்ன மாதிரியே பி எடுத்துட்டேன் விளங்குதா நான் அந்த மெசேஜ் மட்டும் உங்களுக்கு ஒரு குரூப்ல போட்டு விடுறேன் புள்ளி சரி நான் நிறைய இதில் வந்தால் இல்லை அதை போட இல்லாது அது என்னது புள்ளி உங்களுக்கு போட்டு தான் சொல்ல முடியல இல்லை தானே உங்களுக்கு தெரியும் இல்லை தானே நான் இதை மட்டும் போடுறேன் முடியும் அந்த அந்த படியம் வந்து ஒரு ஜெஃப்னா அப்படியே வந்தான் அவன் சொன்னதை அப்படியே செய்திருக்கான் அந்த செமினாருக்கு ஃபீட்பேக்ல போட்டிருந்தவர் எனக்கு எக்ஸாம் வந்தது ஆனால் செமினார் முடிஞ்ச பிறகு சொல்லியிருக்கேன் எனக்கு பி வருமான நம்பிக்கை இருக்கு சார் நான் பி எடுப்பேன் நம்பிக்கை சொல்லி வருமானல பி எடுப்பேன் அந்த அந்த மெசேஜும் அப்படியே இருக்கு அப்போ போட்டதும் அப்படியே உங்களுக்கு போட்டு விடுறேன் சரியா குரூப்ல போட்டு விடுறேன் நீங்க செக் பார்த்துக்கொள்ளுங்க சரியா இப்படிலாம் இருக்கு பிள்ளையா எங்கேயோ நாங்க முடியான்னு சொல்றது எங்கேயோ தான் செய்துட்டு தான் இருக்காங்க அப்படியே விளங்குதோ அப்போ கவனமா அடுத்தது சரிதான முதலாவது விட 30வது பாருங்க முதலாவது விட மெக்னீசியம் கல்சியம் என்னடா அது 2ஆம் கூட்டம் அடுத்து 2வது பாருங்க சோடியம் பொட்டாசியம் வாதத்துல முதலாம் கூட்டம் தான் முடியும் வெண்மூலம் இப்போ அந்த அட்டோட காட்டணும் அவுட் சைடு காட்ட முடியும் முதலாம் கூட்டம் வெண்மூலம் அவுட் சைடு வெண்மூலங்கள் ரைட் அடுத்த 3வது வந்து பொஸ்பரஸ் கந்தம் பொஸ்பரஸ் என்ன புள்ளி 7ஆம் கூட்டம் 5ஆம் கூட்டம்டா கந்தம் 6ஆம் கூட்டம் அதை தொய் வராது சரி அது என்னது பொஸ்பரஸ் கந்தம் அது அமிலங்கள் அடுத்த காவன் திரிக்கணும் அது 4 5 அமிலங்கள் விளங்குதா அப்ப 1ஆம் கூட்டம் வன்மூலம் இதுல வந்து மூலம் மட்டும் கேட்க முடியாது வன்மூலம் மட்டும் கேட்டு விளங்குதா தனியா மூலம் மட்டும் கேட்டாலும் 1ஆம் கூட்டமும் 2ஆம் கூட்டமும் பெறும் விளங்குதா அப்ப முதலாம் அப்படியே கழிவுங்கோ அது 2ஆம் கூட்டம் தான் அது என்னது மென்மூலம் அது மென்மூலம் மென்மூலம் சரியா அது வந்து மென்மூலம் 2வது வெண்மூலம் இதுல பொஸ்பரஸ் என்ன புள்ளியல் பொஸ்பரஸ் மட்டும் தான் எழுதுங்க அது மென் அமிலம் கந்தகம் 6 அது என்னது வெண் அமிலம் அடுத்த 4வது காவன சிரிக்கணும் அது 4ஆம் கூட்டம் தான் புள்ளியல் அது என்னது மென் அமிலம் அப்போ 1ஆம் கூட்டம் வெண்மூலம் 2ஆம் கூட்டம் மென்மூலம் 3ஆம் கூட்டம் ஈரியல்பு அல்ல நடுநிலைன்னு சொல்லலாம் ஈரியல்பு நடுநிலை அடுத்த 4 5 மென் அமிலம் 6 7 வெண் அமிலம் சரியா புள்ளியல் இந்த விடம் தெரிஞ்சா காணடா கேள்விக்கெல்லாம் வருது இந்த தேதி தெளிவா இருக்கணும் சரியா இதெல்லாம் ஷோர்ட் நோட்ஸ்ல எடுத்து எல்லாம் எழுதி அடி அழகா எடுத்து வச்சுக்கொள்ளணும் அதுதான் நீங்க ஒரு விஷயம் பண்ணணும் திருப்பி திருப்பி சரியா அந்த சோர்னஸை வச்சிருக்கணும் கேள்வி செய்யல விஷயங்களை வச்சு செக் பண்ணி பாருங்க சோர்னஸ் எல்லாம் சரியா இருக்கா அப்படியே புதுசாக விஷயம் கிடைச்சா சேர்த்துக்கொள்ளுங்க இன்னைக்கெல்லாம் பிளம்பிடிங் மாதிரி ஒரு தொம்சன் தான் இல்லை அது புது விஷயம் தானே அப்படியே வச்சுக்கொள்ளுங்க அப்படி விளங்குதோ ரைட் சில விஷயம் புத்தகத்துல இருக்கா அப்படியே அடையே ஆனா அப்படியே 99% உங்களோட புத்தகத்தில் இருக்க நோட்ஸ் அப்படியே மிச்சம் வந்து அங்க இருந்த ஒரு விதத்தை அங்க இருந்து எடுத்தாலும் அது நேரில் இருக்கிற சின்ன சின்ன அடிப்படை விஷயங்கள் சரியா அது வர முடியாது ஏழு படிக்க கூட கேம்பஸ்ல படிக்கிற சில அடிப்படை விஷயங்கள் எனக்கு இறங்கும் அது வளமாதான் அதனால ஏழு படிக்க ஓயில் படிக்கணும் பிளம்பிடிங் மாதிரி சொன்னா விளங்காதா விளங்குதாடா அப்படி விளங்கக்கூடியா இருக்கும் அதை பற்றி யோசிக்காங்க அந்த ஒரு விதத்தை விட்டு போனீங்க அந்த ஒரு விதத்தை தான் பாக்குறது ஸோ இது புத்தகத்துல இந்த விட இல்லை சார் வந்துட்டுது அப்ப நீ மிச்சம் 99 மார்க்ஸ் எடுத்துட்டியோ 99% படிச்ச நீ 99 மார்க்ஸ் எடுத்தியா இல்லை தானே வந்து புத்தகத்துல இல்ல சார் இந்த விட புடிங் மாதிரி இல்ல 99 எடுத்தவங்க வந்து கைப்ப 99 எடுத்தவங்க வந்து கைக்க மாட்டான் விளங்குது அவனுக்கு தனக்கே அது தெரியா போச்சுன்னா யோசிப்பான் விளங்குதா இது எடுக்கிறது 40 50 எடுத்து போட்டு இது இல்லையா அந்த ஒரு மாசம் வந்து நிக்கிறது அடிவர நீங்க இல்லையே என்னதை சொல்றது சரி அவளியல் 30 வழி பார்த்தா சொல்லியல் களி கொஞ்சமா தான் நினைச்சிடாங்க ஒரு விஷயத்துல கதைச்ச விஷயங்கள் நிறைய கேள்வி கூட சொல்லிட்டு போயிடலாம் அது எனக்கு விளங்குதா ஒரு களி செய்யல அது எல்லா விஷயமும் விளங்கும் உனக்கு அது நீ படிக்காட்டிக்கும் சொல்ற தேதியை கவனிச்சாலே விடையே பிடிச்சிடலாம் சரியா ரைட் என்ன 10 களியும் அடுத்த கிளாஸ் பார்ப்போம் பார்த்துட்டு 10 களி டக்குன்னு பார்த்துட்டாங்க டியூட்டையும் செய்வோமா டியூட்டருக்கு தானே ரைட் டியூட்டையும் செய்வோம் ஓகே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்